லவ் டுடே படத்து மூலயமா செம ட்ரெண்டானவர் பிரதீப் ரங்கநாதன். கோமாளி படத்தை முதலாக இயக்க இருந்தார். லவ் டுடே படத்து மூலயமா இயக்கி ஹீரோவாக நடித்து அறிமுகமானார். இப்போ அடுத்ததாக விக்னேஷ் சிவனோட இயக்கத்தில் புது படத்தில் கமிட் ஆகியிருக்காரு. 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ ப்ரொடியூஸ் பண்ணி எஸ்ஜே சூர்யா அவர்களும் ஒன் ஆஃப் த கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. பிரதீப் ரங்கநாதனுக்கு பேராக இந்த படத்தில் கீர்த்தி ஷெட்டி ஃபீமேலில் நடிக்கிறாங்க. இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் அறிவிப்பு 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ வெளியிட்டிருக்காங்க. விக்னேஷ் சிவன் அவர்கள் எல்ஐசின்ற படத்தை இப்போ பிரதீப் ரங்கநாதனை வச்சு அடுத்ததாக இயக்கிறதா இருக்காரு. 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ விக்னேஷ் சிவனோட இயக்கத்தில் ஏற்கனவே காத்து வாங்கல 2 காதல் படத்து மூலயமா ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்துக்கும் இப்போ 2வது முறையாக விக்னேஷ் சிவன் அவர்களுக்கு 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக்கில் அப்கமிங்காக இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதா இருக்குது. கூழாங்கல் படத்தை இயக்கிய டைரக்டர் PS வினோத்ராஜோட அடுத்த படம் கொட்டுக்காளி. சூரி மற்றும் அனபென் அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போது இந்த படம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. இப்போது இந்த படம் உலக தரத்தில் இருக்கிறதுனால பெர்லின் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படம் செலக்ட் ஆகியிருக்கு. சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன் இதை அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்கமிங் டேஸில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போது 74th இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பெர்லினில் இந்த படம் செலக்ட் ஆகியிருக்கு. கூழாங்கல் படத்து மூலயமா ஏற்கனவே வினோத்ராஜ் அவர்கள் உலக லெவலில் சாதனையாக படைச்சார். இப்போ அடுத்ததாக கொட்டுக்காளி படமும் உலக தரத்தில் இருக்குது. இந்த படம் எத்தனை அவார்டை வாங்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் யோகி பாபுவோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று போட். இந்த படத்தோட கிராண்ட் ட்ரீசர் லான்ச் டிசம்பர் 16ஆம் தேதி துபாயில் நடக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. துபாயில் இருக்க ஸ்டார் சினிமாஸில் லான்ச் ஆகிறதா இருக்குது. டைரக்டர் மற்றும் ரைட்டர் சிம்புதேவன் அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. யோகி பாபு கௌரிலாம் நடித்து கிப்ரான் மியூசிக்கில் இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரீசர் டிசம்பர் 16ஆம் தேதி துபாயில் லான்ச் பண்ணுறதா படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. கோப்ரா படத்துக்கு அடுத்ததாக அஜய் நானுமுத்துவோட இயக்கத்தில் அடுத்த படம் டிமாண்டி காலனி 2. அருள்நிதி மற்றும் பிரியா பவானி சங்கர் இந்த படத்தில் நடிச்சிட்டு வந்திருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் முடிஞ்சு அஃபிஷியல் ட்ரெய்லர் டிசம்பர் 16 ரிலீஸ் பண்ணுறதா புது போஸ்டர் வெளியிட்டு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. சாம் சிஎஸோட மியூசிக்கில் படம் ஜனவரி மாதம் ரிலீஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அஃபிஷியலாக டிசம்பர் 16 இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வெளியிடுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் வசந்த் ரவியோட 7வது படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வெளியாகுது. வசந்த் ரவி, மெஹரின் பிர்சாடா, அனிகா சுரேந்திரன், சுனில்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டைரக்டர் அறிவழகனோட அடுத்த படம் சப்தம். இவர் இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் ஈரம், வல்லினம், குற்றம் 23 போன்ற படங்களை இயக்கியிருந்தார். இப்போது அவருடைய அடுத்த படத்தோட அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகிருக்கு. சப்தம்ன்ற டைட்டிலில் ஆதி, லக்ஷ்மி மேனன், சிம்ரன், லைலா, ரெடின் கிங்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக இருக்கிறதா அஃபீஷியலாக ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகிருக்கு. படம் மியூசிக்கை பேஸ் பண்ணி இருக்க போகுது. சாம் சிஎஸோட மியூசிக்கில் இப்போ அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகிருக்கு. தமிழ் சினிமாவோட அப்கமிங் படத்தில் ஒன்று வட்டார வழக்கு. இந்த படம் அஃபிஷியலாக உலகம் முழுவதும் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ரிலீஸ் பண்ணுறதா அறிவித்து டிசம்பர் 29 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. இளையராஜா அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அஃபிஷியலாக படம் டிசம்பர் 29ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு அஃபிஷியலாக 3 படங்கள் OTT மற்றும் ஓவர்சீஸில் ரிலீஸ் ஆகியிருக்கு. கிடா, மார்கழி திங்கள், சேஷம் மைக் இப் பாத்திமான்ற படமும் 3 படங்களும் அஃபிஷியலாக தமிழ் லாங்குவேஜில் OTT மற்றும் ஓவர்சீஸில் வெளியாகியிருக்கு.